போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். அடிச்சே கொண்டிருக்காங்க. இதுக்கு ஜெகதாமல எஸ்ஏல காரணமா இருக்கணும். அவர் ஏற்கனவே என் தம்பிட்ட 20,000 பணமும் 10 சிகரெட் பாக்கெட் கேட்டதுக்கு என் தம்பிட்ட கொடுக்கல. எனக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு. இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவீஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்த இந்த 2 மாதங்கள்ல 4 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்குது. இந்த காவல்துறை யார் கையில் இருக்குது அப்படின்னா முதலமைச்சர் கையில தான் இருக்குது. அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய சிஎம் சார் திமுக ஆட்சியில் நடந்த அஜித்குமாரோடைய கஸ்டோடியல் டெத்துக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அதில் சாரி வேண்டாம், நீதி எங்களுக்கு வேணும், எதற்கெடுத்தாலும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் எதுக்கு சார் சிஎம் சாராக இருக்கீங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அஜித்குமாரோடைய வழக்கை முன்னிட்டு அந்த மரணம் நடந்துருச்சு அப்படின்னு உடனே திரு மு க ஸ்டாலின் அவங்க அஜித்குமாரோடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரின்னு சொன்னாங்க. அதனால இப்போ இருக்கக்கூடிய சிஎம் சார் அப்போ இருந்த சிஎம் சாரை பார்த்து எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதி தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் பாருங்க, ஜூலை 9ஆம் தேதி விசாரணைக்காக கூட்டிகிட்டு போன கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை சார்ந்த சபரிவர்மன் மாற்றுத்திறனாளி அவரை தென்தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவலர்கள், நாகர்கோவில் மாவட்ட சிறையில் இருக்கக்கூடிய சிறை காவலர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்து கொலை பண்ணிட்டாங்க ஜூலை 13ஆம் தேதி. ஆனால் இதுவரைக்கும் முதலமைச்சர் வாயை திறந்து சாரி கூட சொல்லலை. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இதுக்கு ரிப்ளை கொடுக்கல. எதற்கடுத்தாலும் முந்திக்கிட்டு வரக்கூடிய ஆதவர்ஜன் ஆளே காணல. மேடையில் இலக்கியம் கலந்து தமிழில் சிஎம் சாரை புகழ்றதில்ல, இவரை அடிச்சுக்கவே முடியாது. அவரு தாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், அவர் ஆளே காணவில்லை அப்படின்னு போஸ்ட் தான் ஒட்டணும் போல தெரியுது. அதாவதுங்க, நம்ம ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அஜித்குமாரோடைய வழக்கை முன்னிட்டு எப்படி நறுக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன். நீங்க வீடியோ பாருங்க. அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்களாம் போலீஸ்னே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க, ஏன் அந்த 6வது ஆளை கைது பண்ணல? யாரை பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு. பாத்தீங்களா மக்களே, நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டிஎம்கே ஆட்சியில் நடந்த அந்த அஜித்குமாரோடைய மரணத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதவி விலகணும் அப்படின்னு அவங்க கோபத்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நியாயம் தானே அது? அதனால நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜ்மோகன் நீங்க இதே மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு நம்ம சிஎம் சாரை 4 கேள்வி நறுக்குன்னு கேளுங்க. பதவி விலகணும்னு நீங்க சொல்லணும். கண்டிப்பா பதவி விலகணும். அவரு எங்க ஆட்சியை பிடித்து 2 மாதங்கள்ல 4 காவல்துறை மரணங்கள் என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு ஒரு 4 கேள்வி நறுக்கு நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கு அவர் ராஜினாமா பண்ணிடுவாரு. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? அதுவும் போக 200 கிராம் குட்கா வச்சிருந்தாரு. 4 புகையிலை பேக்கெட் தான் வச்சிருக்கிறாரு. யாரு? இந்த விசாரணை கைதி இறந்து போனார்ல சபரிவர்மன், அவர் கடையில சின்ன பெட்டி கடை, மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும். அந்த கடையில் ரெகுலராக அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகள்லாம் ஓசியில் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. கடையில் என்னென்ன பண்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு துட்டு கொடுக்கல. அதுவும் போக 10,000 ரூபாய் கடன் கேட்டுக்கிறாங்க. இவர் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு 200 கிராம் குட்கா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 200 கிராம் குட்காக்கு நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியை அடிச்சே கொலை பண்ணுவீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த ஈரோடு பவானியில் உள்ள அருண் என்பவர் 8 கிலோ போதைப் பொருளை கடத்தி இருக்கிறாரு. அவரை விசாரிக்க கூட்டிட்டு போயிட்டு ராத்திரியா அவரை வெளியில விட்டுட்டாங்க. யாரு? போலீஸ் அதிகாரிகள் வெளியில விட்டுட்டாங்க. அதுவும் போக சாத்தாங்குளத்துல குணசேகரன் அப்படின்றவர் 450 கிலோ கஞ்சாவை பதுக்கி இருக்கிறாரு. வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து தேங்காவை இறக்குறேன், மட்டை இறக்குறேன் அப்படின்னு அதோட சேர்த்து இந்த கஞ்சாவெல்லாம் இறக்குமதி பண்ணி ஜோரா அங்கே சேல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் பாருங்க, 200 கிராம் குட்கா வச்சிருந்தாரு அப்படின்னு அவரை கூட்டு போய் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. அதாவது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த கொலை எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய மரணம், 2வது கஸ்டோடியல் டெத்து, அது லாக்அப் டெத் அப்படின்னா இது கஸ்டோடியல் டெத்து, 3வது சிறைக்குள்ளே நடக்கிறது. சிறைக்குள்ளே தான் இந்த சபரிவர்மனுடைய மரணமும் நடந்திருக்குது.
சிறையில் இருக்கக்கூடிய சிறை காவலர்கள், சிறை கண்காணிப்பாளர்கள் இவங்க தான் சேர்ந்து அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா அந்த காயங்கள்லாம் வந்திருக்குது. அது போக 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 6 பேர் இதுல வந்து சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. அதை விசாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னா வியாழக்கிழமை காலையில 9ஆம் தேதி, ஜூலை 9ஆம் தேதி விசாரணைக்காக சபரிவர்மனை கூட்டிட்டு வந்து நைட்டு ரிமாண்ட் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை அவங்க மனைவி போய் பார்க்குறாங்க. சனி ஞாயிறு வெயில் கிடைக்கல, திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்குள்ள இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அதில் பல்வேறு கேள்விகள்லாம் இருக்குது. லாக்அப்பில் வந்து இவரை அடிச்சாங்களா, போலீஸ் ஸ்டேஷனில் இவரை அடிச்சாங்களா, இவரை சிறைப்படுத்தும் பொழுது மாற்றுத்திறனாளி இவருக்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணாங்களா, இவர் உடம்புல அப்போவே காயம் இருந்ததா இல்லையா, காயம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இவரை வந்து சிறைப்படுத்தினாங்க, அதில் பதிவு பண்ணியிருக்காங்களா, இல்லை அப்படின்னா உடம்புல அத்தனை காயங்கள் எப்படி வந்தது. சிறைக்குள்ளே இறந்து போகக்கூடிய விசாரணை கைதிகளை பொறுத்த வரைக்கும் சபரிவர்மனுக்கும் சிறைத்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விசாரணை கைதியாக உள்ளே போகிறாங்க, இல்லை விசாரணை முடிந்து தண்டனை கைதியாக உள்ளே போவாங்க. ஆனால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனான தென்தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் சபரிவர்மனுக்கும் இருந்த அந்த பிரச்சனை என்பது இன்னைக்கு சிறைத்துறை அதிகாரிகள் அவரை அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்குது. அப்போ சிறைத்துறையில் இருக்கக்கூடிய சிறை காவலர்களுக்கு யார் உத்தரவிட்டது? அப்போ தென்தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளா, இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த குடும்பம் சொன்ன மாதிரி எஸ்ஐயா, இதெல்லாம் வந்துட்டு இந்த விசாரணையில் கொண்டு வரணும். அதே மாதிரிங்க இந்த மாதிரியான மரணங்கள்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா முதலமைச்சர் வாயை திறந்து பேசணும், டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு விசாரிக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் கொடுக்குற சம்பளம் உங்களுக்கு பத்தலையா, ஏன் கடற்கடையாக போய் நீங்கள் வந்து யாசகம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்றதை கூப்பிட்டு கேட்கணும். 200 கிராம் குட்காக்கே நீங்கள் அடித்து கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடி கோடியாக குட்கால சம்பாதிச்ச விஜயபாஸ்கரை உங்கள் கட்சியில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவரை விசாரிக்க கூட உங்களுக்கு தகுதி இல்லை. நாம் வந்து எப்போதுமே ஒரு பக்கமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினருக்கு விடுமுறை அப்படின்றது இல்லை. சிறை காவலர்களுக்கு கூட இருக்குது, ஆனால் காவல்துறையினருக்கு கிடையாது. அதுக்காக அடித்து கொலை பண்ணலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. நான் அந்த டாப்பிக்கே நான் வரல. பேசிக்கை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. அதை வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா 4 பேர் செய்யக்கூடிய வேலையை இன்னைக்கு ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ லீவு கொடுக்க மாட்டீங்க, ஊதியத்தை உயர்த்த மாட்டீங்க, நாங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுக்க முடியாது, உங்களை எதிர்த்து போராட முடியாது, உங்கள் கையில் டைரெக்டாக எங்களுடைய துறையை நீங்கள் வச்சுப்பீங்க. 4 பேர் செய்கிற வேலையை நாங்கள் ஒரு ஆள் செய்யணும் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை யார்கிட்ட காமிப்பாங்கன்னா விசாரணை கைதிகிட்ட தான் காமிப்பாங்க, தண்டனை கைதிகிட்ட தான் காமிப்பாங்க, நம்மள மாதிரி பாமர குடிமக்கள்கிட்ட தான் காமிப்பாங்க. அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய எல்லாத்துலேயும் இதை காமிப்பாங்க. அப்போ இதை அரசாங்கம் தரப்புலேருந்து சரி பண்ணிட்டு வரணும். அவங்களுக்கு தேவையான அந்த கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும். நம்ம தமிழக முதலமைச்சர் லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிட்டு ஊழலெல்லாம் ஒழிச்சிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பாருங்க அப்படின்னு வீரதீர வசனங்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகளுக்கு சார்ந்த மாம்பாக்கத்தில் உள்ள ஒரு நிர்வாகி, ஒரு போஸ்டிங் இருக்கக்கூடியவர் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. அந்த செய்தி வெளியில் வந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசாரணை கைதிகளை அடித்து கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சரை வாய் திறந்து பேசுங்கன்னா என்ன டேஷ்க்கு நான் பேசணும் அப்படின்னு முதலமைச்சர் கேட்பாங்க. அப்போ நாம் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? இவங்க கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு நாம் வந்து அடிப்படை சாகணும் போல தெரியுது. அதனால நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி இந்த விசாரணை கைதியான சபரிவர்மனுடைய கொலைக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று நம்ம சிஎம் சார், நம்ம அண்ணன் விஜய் வந்து பதவி விலகணும் அப்படின்னு பொதுமக்கள் சார்பாக நான் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். சிஎம் சார் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4 காவல்துறை மரணங்கள் நடந்துருச்சு, உங்களால் தடுக்கவே முடியல. நான் ஆட்சிக்கு வந்துட்டா எல்லாத்தையும் மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க, அடுத்த நிமிஷம் எல்லாமே மாறிடும் அப்படின்னீங்க. உங்களால் எதையுமே மாற்ற முடியலை. அப்போ நீங்கள் எதுக்கு சிஎம் சாராக எங்களுக்கு இருக்கணும் சொல்லுங்கள்? அதைத்தான் மக்கள் வந்து இப்போ கேள்வியாக முன் வச்சிருக்கிறாங்க சிஎம் சார்.